ஐகோடஸ் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் பிளேலிஸ்ட் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கான டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபான்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக் வந்து மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் நம்மளால். ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்ஸல் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மேலே ஃபைல்ஸ், ஹோம், இன்செர்ட், பேஜ் லேஅவுட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபான்ட்ஸ் அப்படின்றது டாபிக் இருக்கும். ஸோ இந்த ஃபான்ட்ஸை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபான்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்மளோட சேனல் நேம் எடுத்துப்போம். ஸோ கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றத எடுத்து ஸோ அதோட வித்தை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம போன வீடியோவில் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதாவது தீம்ஸுன்றது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் வந்து எக்ஸலில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய கோடர் கனெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து மல்டிபிள், நான் வந்து மவுஸை வந்து ட்ராக் பண்ணும்போது எனக்கு வந்து மல்டிபிள் ஃபாண்ட்ஸில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எந்த ஃபாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலிபரி அப்படின்ற ஒரு டிஃபால்ட்டான தீம் வந்து நம்மளோட ஃபாண்ட்ஸில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே ட்ராப் டவுன் மாதிரி உங்களுக்கு வந்து மெனூஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ட்ராக் பண்ணி பார்த்தும் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பக்கத்துலேயே ஃபாண்ட் சைஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபாண்ட் சைஸுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற ஃபாண்ட் சைஸை வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு டிஃபால்ட்டாக 11 இருந்துச்சு. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ண என்னோடய ஹைட்டும் வித்தும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை செலெக்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபாண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ்ன்னு போட்டு அதை வந்து நான் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை வேணால் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற இதை தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ண முடியும். அண்ட் பக்கத்தில் 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கேபிட்டல் ஏ, அதாவது பிக் லெட்டரில் கேபிட்டல் ஏ போட்டு உங்களுக்கு வந்து மேலே ஆரோ மார்க் மாதிரி இருக்கா. ஸோ அது வந்து உங்களோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதாவது ஸ்மால் சைஸ் ஆஃப் ஏ இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சேம் மெத்தட் தான் நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஆல்ஃபபெட்டை கிளிக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதாவது போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன்ஸ். ஸோ போல்டு வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது போல்டு. அண்ட் இட்டாலிக்ன்றது வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்காக நம்ம இட்டாலிக் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அண்டர்லைன்றது வந்து சம்திங் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த அண்டர்லைன்லேயே நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள் அண்டர்லைன் அண்ட் டபுள் அண்டர்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து சிங்கிள் லைன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கீழே நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் அண்டர்லைன் காமிச்சிருக்கு. சேம் நான் வந்து இப்போ டபுள் அண்டர்லைன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் கீழே டபுள் அண்டர்லைன் வந்துடும். ஸோ இதை தான் நம்ம வந்து அண்டர்லைன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். அண்ட் பார்டர்ஸை பற்றி, அதாவது பார்டர்ஸ் டாப்பிக்கு முன்னாடி நம்ம வந்து பக்கத்தில் 2 இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் இந்த ஃபில் கலர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற பார்டர் இருக்கா, இந்த பார்டருக்குள்ளே நீங்கள் என்ன கலர் கொடுக்கணுமோ அதை தான் நம்ம இந்த ஃபில் கலர்ஸில் சூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அதில் வந்து எல்லோ கலர் இருக்குது, ஓகேவா, டிஃபால்ட்டாக எல்லோ கலர் இருக்குது. நம்ம வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணிப்போம், லைக் எல்லோ சூஸ் பண்ணிப்போம். ஸோ எல்லோ கொடுத்தோடனே பாருங்கள், எனக்கு அந்த பார்டருக்குள்ளே, அதாவது பார்டர் இன்சைடில் எனக்கு வந்து எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. பட் அந்த டெக்ஸ்ட்லேயும் அந்த அவுட்லைன்லேயும் எதுவுமே ஃபில் ஆகாது, ஓகேவா. சேம் அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபாண்ட் கலர் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த கோடர் கனெக்ட்ஸ் அந்த டெக்ஸ்ட் இருக்கா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலராக நீங்கள் கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு கலர் கொடுக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் இல்லைனா ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் என்னோடய டெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஃபில் கலரும் அண்ட் ஃபாண்ட் கலரும். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் டாப்பிக்காக நம்ம வந்து அந்த பார்டர்ஸ் பற்றி பார்த்துலாமா. ஃபஸ்ட் அந்த பார்டர் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் பார்டர்னால் என்னன்றதை ஜஸ்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த டாபிக்குள்ளே போகலாம்.
பார்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ் வந்து அந்த இமேஜோட அவுட் சைட், அதாவது லைக் இப்போ ஒரு ஃப்ரேம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமில் இருக்கிற அவுட் சைட், அதாவது அவுட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவுட்லைன் எல்லாமே நம்ம வந்து பார்டர்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இருக்கிற 4 சைட் ஆஃப் அவுட்லைன்ஸுமே எனக்கு வந்து பார்டர் அப்படின்றது சொல்லுவோம். சேம் அதே மாதிரி நான் வந்து இப்போ ஒரு டேபிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற அவுட்லைன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பார்டர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ பார்டர்னால் என்னன்ற ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த டாபிக்குள்ளே போகலாமா நம்ம? இந்த பாட்டமில் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாவது ஒரு பாட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு பாட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நம்ம இந்த பார்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்டர். ஸோ பாட்டம் பார்டர்னால் என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற பாட்ஸுக்கு பாட்டமில் மட்டும் லைன்ஸ் வரும். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் செலக்ட் பண்ண பாட்ஸில் மட்டும் எனக்கு வந்து அண்டர்லைன், அதாவது பாட்டமில் அண்டர்லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பாட்டம் பார்டர் அப்படின்றது சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போமா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து டாப் பார்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ டாப் பார்டர் மீன்ஸ் நம்மளோட டாப் ஆஃப் தி பார்டரில் வந்து நம்மளுக்கு வந்து லைன்ஸ் வரும். சேம் இதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் இருக்குது அண்ட் ரைட்டுக்கும் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ரைட்டுக்குன்னு கொடுத்தேன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்லைன், அதாவது நம்மளோட ரெக்டாங்கிள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அவுட்லைன் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நோ பார்டர் அப்படின்றது வந்து நம்மளோட பார்டர்ஸ் எதுவுமே இருக்காது, அதாவது ரிமூவ் ஆயிரும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அண்ட் ஆல் பார்டர்ஸ் அப்படின்றது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து நான் சிங்கிள் பாட்ஸில் சொல்லித்தர முடியாது. அதாவது நான் ஒரு மல்டிபிள் பாட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு லைக் 1, 2 நான் அதில் ஏதாவது கண்டென்ட் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிபிள் கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆல் பார்டர் அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுவே அந்த பார்டர்ஸை வந்து செட் பண்ணிக்கும். ஓகேவா? நான் வந்து தனித்தனியாக ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி நான் கொடுக்க தேவையில்ல. அதுவே நம்மளுக்கு வந்து ஆல் பார்டர்ஸ் வந்து செட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஆல் பார்டர்ஸ் அன்றுன்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெறும் அவுட்லைன் மட்டும் எனக்கு வந்து இப்போ நடுவுலேயும் எனக்கு சேர்த்து வந்து பார்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அதை கொடுத்தோம் அப்படின்னா அவுட்லைன்ஸில் மட்டும் கொடுத்தோன்னா எனக்கு வந்து அவுட்லைன்ஸில் மட்டும்தான் எனக்கு வந்து லைன் வந்துருக்கு. அதாவது நடுவில் அந்த 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு லைன்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்டர் லைன்ஸ் வந்துருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அவுட்லைன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற லைன் என்ன, அவுட்லைன் வந்து திக்காக வரும், அவ்வளோதான். ஓகேவா கான்செப்ட்? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாட்டமில் டபுள் லைன்ஸ் வருது, டாப்பில் டபுள் லைன் வருது, ரைட்டில் டபுள் லைன்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே தான் லைனாக நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த இது எல்லாமே ஒரு சில இது சிமிலராக தான் இருக்கும். லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாட்டமில் மட்டும் எனக்கு திக்காக வேணும்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து டாப்பும் பாட்டமும் அட் அ டைம் எனக்கு வந்து லைன் வரணும்னா ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டாப்பில் மட்டும் ஒரு லைனும் பாட்டமில் எனக்கு வந்து திக்காகவும் எனக்கு வந்து வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இல்லைனா டாப்பில் எனக்கு சிங்கிள் லைனும் கீழே வந்து எனக்கு வந்து டபுள் லைன், அதாவது பாட்டமில் டபுள் லைன் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ட்ரா பார்டர் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரா பார்டர்னால் என்னன்றதை பேர்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்மளே கஸ்டமைஸாக நம்ம வந்து பார்டர் க்ரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து அந்த ட்ரா பார்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த எட்ஜஸில் மட்டும் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து ஒன்றா செட் பண்ணுற மாதிரியா ஜஸ்ட் 1 டேப் பண்ணால் போதும். டபுள் டேப் பண்ணாதீங்க. டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் சிங்கிள் டேப் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி மவுஸில் நீங்கள் வந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸாக நீங்கள் வந்து உங்களோட பார்டரை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்லைன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து அதை வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அதை வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லைன்ஸ், ஆட்டோமேட்டிக் அவுட்லைன்ஸ் பார்த்தோம்ல, ஜஸ்ட் அதுதான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக லைன்ஸ் பார்த்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு அவுட் சைடில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது. அதாவது ட்ரா பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இந்த செகண்டில் இருக்கிற அந்த கிரிட் அவுட் பார்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆல் பார்டர்ஸும் உங்களுக்கு வந்து கவர்ட் ஆயிரும். அதில் ஜஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் பார்த்தீங்களா, ஆல் பார்டர்ஸுமே எனக்கு வந்து கவர் ஆகி எனக்கு வந்து ட்ரா ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ட்ரா பார்டருக்கும் ட்ரா பார்டர் கிரிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எரைஸு. ஸோ எரைஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து
எரைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இல்லைனா ஜஸ்ட் ஒன்றா டேப் பண்ணியும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். நான் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் 2 டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் கலரு, அதுக்கப்புறம் லைன் ஸ்டைலு. ஸோ லைன் கலர்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்டருக்கு கஸ்டமைஸாக நீங்கள் வந்து லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் நீங்கள் பார்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரே பார்டர் மட்டும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்டர் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஆரஞ்சு கலரு சூஸ் பண்ணி இல்லை ப்ரௌன் சூஸ் பண்ணியும் நான் வந்து ஜஸ்ட் அதுக்கு மேலே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இல்லைனா ட்ராக் பண்ணாலோ கிளிக் பண்ணாலோ எனக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பார்டர் இருக்குன்னா கஸ்டமைஸ் கலர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரே பாட்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை பாட்ஸுக்கு வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டைலும் சேம் தான். நீங்கள் வந்து என்ன ஸ்டைல் வேணுமோ ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பார்டர்ஸில் ட்ராக் பண்ணாலும் இல்லைனா டேப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பாட்டமோட கான்செப்ட்டு. ஸோ இந்த பாட்டமில் நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பக்கத்தில் இருக்கிற அலைன்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அண்டு பேசிக் வீடியோ யாராவது பார்க்கல, அதாவது நான் வந்து பேசிக் பார்ட் 1 போட்டிருந்தேன். ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராக் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு.